நான் சிவான்னு ஒரு பையன் அத்தவரை ரிலீஸ் ஆக போறானா வார்டன் சொல்லியிருந்தாப்புல. நம்ம கொலை பண்றோன்னு கவுன்சிலருக்கு வாக்கு குத்துந்தோம்ல. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? பேசாம அவனை வச்சு பண்ணா சம்பவத்தை சிறப்பா முடிச்சிடலாம். யாரா அவன்? இதோ பின்னாடி வரான். அண்ணே அவன் தானே கூப்பிடுறான் அவனை. ஏய் வாடா, உன்னதான்டா வாடா. அண்ணனுக்காக ஒரு மொட்டை பொண்ணா நீ முச்சிரு. ஏய் சொன்ன நீ பாண்டு போயினே இருக்கிற அடிங்க நின்றா. செஞ்சி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் காரை. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். இந்த உலகத்தில் நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் என்னோட இந்த 3 வருஷம் ஜெயில் வாழ்க்கையை மட்டும்தான். ஜெயிலில் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட ஒரு நிரபராதியோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு புரிய வச்ச காலம் அது. ஜெயிலில் இருந்தப்போ எனக்கு இருந்த ஒரே சந்தோஷமாக வருதுன்னு என்னை பற்றி கவலைப்பட வெளியே யாருமே இல்லைன்னு மட்டும்தான். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தவன பழி வாங்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இப்போ என் மண்டக்குள்ள ஓடிட்டுருக்கு. மாப்பிள எப்படா வந்த? வா மாப்பிள வா, வந்து உட்காரு வா. பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, வா. ஆளே மாறிட்டியடா, வாடா உட்கார போலாம்டா. உட்காரா போமா. மாப்பிள நம்ம சரக்கு அடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு ஊர் ஃபுல்லா அலப்பறை பண்றோம் என்ன? உன் கோவம் எனக்கு புரியுது சிவா. இருந்தாலும் நம்ம முழுக்க நிலைமை இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல.
டேய், முடியாதுன்றதெல்லாம் நீ சொல்லாத. நீ வரலன்னா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் வரலைனாலும் நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு நடந்தது அப்படி. கோவத்துல ஒரு சில விஷயம் சரியா தான் இருக்கும். இன்னும் 2-3 பேர் சேர்ந்துதான் செஞ்சதா ஊருக்குள்ள பேசிக்கிறான். ஆறுமுகம் அவன் கூட குடிச்சிட்டு வந்து உளறி இருக்கான். அதுக்காக அவனை கூப்பிட்டு அடிச்சு மிரட்டினா சொல்லிடுவானா? நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மரக்கடை ஆறுமுகம், அது இவன் தான்டா. மரக்கடையில பார்த்தல ஆறுமுகம் அவன் இல்லடா. இவன் வேற ஒருத்தன்டா. இவனே ஏன்டா போட்டு அடிச்சிட்டு இருக்கா? டேய், என் அக்கா பூங்கொடி எனக்கு என் அம்மா மாதிரி. எனக்கு எல்லாமே அவ தான். அவ இல்லாத இந்த வாழ்க்கை, இந்த தனிமையான வீடு எல்லாமே என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஏன்டா இப்படி சரக்கே கதின்னு கிடக்க? நீ இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் திருந்த மாட்ட. வா போலாம். ஏன்டா மாப்ள அழுவுற? டேய் இங்க பாரா, நீ செய்யறது சரி தப்புன்னு சொல்றதுக்கு இங்க உனக்குன்னு யாரும் இல்லடா. நான் சொல்றத கேளுடா. உன்னை இந்த மாதிரி நிலைமையில என்னால பார்க்க முடியலடா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில இருக்கான். அவன் கூட போய் கொஞ்ச நாள் வேலை பாரு. என்ன, நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. வா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வா போலாம். எந்திரா வா போலாம். சென்னை எல்லாருக்கும் வாழ்க்கை தர ஒரு அழகான ஊர். ஆனால் எனக்கு ஒரு புது வாழ்க்கை தேவைப்பட்டது. தப்பே பண்ண ஒரு தண்டனை எனக்கு வச்சு இன்னைக்கு யாருமே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து என் வாழ்க்கையை தலைவீழ மாறிடுச்சு. பசிக்குதுடா, சாப்பிட்டு போயிடலாம். சரிடா. இங்கே கணேஷ்னு. கணேஷா? அந்த கெத்து கணேஷா? இல்லை, கணேஷ்னு தான் சொன்னான். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுண்ணா. ஓஹோ, ஓ, அவன் கூட மட்டும் தங்க போறேன்னு சொல்லிடாதீங்க ப்ரோ. அவன் ரொம்ப கொளாரான ஆளு. ஏய், என்னடா ஓவரா பேசுனீங்க? பழசெல்லாம் மறந்துட்டீங்களா?
என்ன பார்க்க வந்த கெஸ்ட் கிட்ட இப்படியாடா பேசுவீங்க? அப்புறம் என்ன பத்தி அவர் என்ன நினைப்பாப்ல? நீ வா பாஸ், அவனுக்கு கிடக்குறானுங்க. என்னடா பரதேசி. வா பாஸ், பரவாயில்ல வாங்க. அப்புறம் சோனை எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க இருக்கிறவங்கலாம் பிள்ளையார் மாதிரி பேச்சுலர் தான். ஆனா மாதிரி சைடுல 2-3 பாருங்க. யாருக்கு தெரியும்? வணக்கம் கேத்து. வணக்கம்டா. இங்க புறா குண்டு மாதிரி 20 ரூமு. ரூமுக்கு 3 60 பேர். இப்ப 61. இங்க காசு பணத்தை கூட தூக்க மாட்டானுங்க. ஆனா கக்கூஸ் பைக்கிட்ட எப்ப தூக்கலான்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. அவ்வளோ மோசமானவனுங்க. தெளிவா இருக்கணும், புரியுதா? சாப்பாடுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நவுந்தா ரோட்டு கடை. சட்ட துணிக்கு பக்கத்து ரூம்ல நம்ம பையங்கிறான். நீங்க பேங்க்ல காசு போனோம்னா கீழே இன்னொரு பையங்கிறான். சரியா? ஐடி கம்பெனில இருந்து நைட்டி கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்குற எல்லா பிள்ளைங்களும் நம்ம மேன்ஷன்ல தான் இருக்குதுங்க. டேய், என்ன காலையில வேலை கிளம்பிட்டியா? நைட் என்ன வந்துடாத, சா வச்சிருவேன். டேய் தல, நீ குளிக்கல, ஃபர்ஸ்ட் பைக் உனக்கு திருடி கொடுக்குறேன். குளிச்சுட்டு வா, ஃப்ரெஷ்ஷா மீதி எல்லாம் பாத்துக்கலாம். ஓகேவா? சரி. வாத்தல ஜாலியா பாத்துக்கலாம். வா. பகல்லே பத்துனுது பத்தியா பக்கிங்க. தல, இதான் நம்ம பேலஸ். என்ன பாஸ், அதெல்லாம் போக பழகிறோம். வா. என்ன கேத்து, புது கெஸ்டா? ஆமா, புதுசு தான். இப்ப என்ன அதுக்கு? உன் கூட சேர்ந்தான் பாரு, அவன் விளங்குன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பேர் ரெஃப்ரெஷ் ஆயிருங்க. ஜக்கு முக்கியம் பாஸ். பத்திரம், நான் போய் சாப்பாடு வாங்கிடுறேன். வட்டா. பாய் 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 பாய். ஜக்கு முக்கியம் பாஸ். பத்திரம். வாங்க பாஸ், சாப்பிடலாம். டேய், என்னடா குக்கித்து கோமாலியா? ஆமாண்ணா. நம்ம தாமரக்கா கடை தக்காளி சாதத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமாடா அவங்களால? இதுல கதை கேட்டா தூங்கிடுவோம் நம்மள. என்ன பாஸ், காரமாகுதா? நானும் வந்ததுலேருந்து பார்த்துனேங்கிறேன். உருநேகிறிய. நான் கூட இருக்கும்போது நீ இப்படி இருந்தா யாருக்கு அசிங்கம்? எனக்கு தான் அசிங்கம். கேட்டுப்பாரு என்னை பத்தி மேன்சன்ல வேற லெவல்ல சொல்லுவானுங்க. நல்லா ஜாலியா இருப்பா சார். சரி. கெத்துன்னு கெத்தா கூப்பிடு. கூச்சப்படாத. சாப்பிடு. யோ பாசே, நான் சொல்லியிருந்தேன்ல, என் தோஸ்து இவன் தான். வணக்கண்ணா. இவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கானே. ஒழுங்கா வேலை செய்வானா இவன்? நீ கூட தான் பார்க்க பூசாரி மாதிரி இரு. நீ கிழிக்கிறத விட இவன் நல்லாவே கிழிப்பான். பாஸ், பேருக்கு ஏத்த மாதிரியே நல்ல கேரக்டர். ஏன் உங்களோட நல்லாவே வேலை செய்வான். அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு கொண்டாரு வெளில இரு, அவங்க கூட தனியா பேசணும். வேலை பார்க்குற எங்களெல்லாம் வெளியே அனுப்பிடு. என்னப்பா உன் பேரு? சிவானா. வேலைக்கு சேர்த்து விட்டதே நான் தான். என்னையே வெளியே அனுப்புறான். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுலப்பா. பார்த்து சூதானமா நடந்துக்கோ. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை. செஞ்சாலும் செய்வான். ஏதோ மாலை போட்டிருக்கானேன்றதுக்காக மரியாதை எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒழுங்கா வேலை செய்வான்னு நம்புறேன். சரி, நீ போய் வேலையை பத்தி சொல்று. சரியா? சரி. டேய், என்ன வெளியே அனுப்பிட்டு அந்த பணம் கொடுத்த தலைய உங்ககிட்ட என்னடா சொன்னா? இல்ல வேணாம் ஜி, சொன்னா கோச்சிக்கிங்க. பரவாயில்ல சொல்றா. இல்ல வேணாம் ஜி, சொல்றா. உன்னை போல பைக்ல இருந்து பெட்ரோல் திருடக்கூடாது, டெலிவரி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒன் ஓபி அடிக்கூடாது, டெலிவரி கூட லவ் லெட்டர் சேர்த்து கொடுக்கூடாது, முக்கியமா டெலிவரி பண்ற கஸ்டமரை தெய்வமா மதிக்கணும், முக்கியமா வேலை டைம்ல உங்க கூட பேசவே கூடாது அப்படி நிறைய சொன்னாப்ல ஜி. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னாரு. டேய் போதும்டா, வேலை பார்க்கும்போது என்கிட்ட பேச கூடாதுன்னு சொன்னாங்க. பேசாத. இல்ல அவர் தான். இல்ல வேணாம், வா. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.